வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2023 ரிலீஸ் ஆன தி மார்ஸ் கிங்ஸ் டாட்டர் அப்படின்ற ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இந்த படம் உண்மையிலே ஒரு வித்தியாசமான சைக்கோ கில்லர் படம். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பொண்ணை தான் கட்டுறாங்க. அவரோட மூஞ்சி முகரையெல்லாம் யாரோ அடிச்சு உடைச்சு ஆத்தோரமா படுக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு அப்படியே மயக்கத்துல குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறா. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு ஒரு அடர்ந்த காட்டு தான் கட்டுறாங்க. இந்த காடு கிட்டத்தட்ட சிட்டில இருந்து ஒரு 200-250 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேரு ஹெலனா. அவ தனியா காட்டுக்குள்ள ஓடுறத பார்த்தவங்க அம்மா, ஏய் தனியா இங்கேயும் ஓடி போயிடாதே, மிருகம்லாம் வரும் அப்படின்றப்போ, போமா நீ எப்ப பாரு போமராண்டி மாதிரியே பேசிட்டு இருப்ப, உங்க எல்லாம் மனுஷன் பேசுவானான்னு சொல்லிட்டு அந்த புள்ளவாட்டில ஓடிக்கிட்டே இருக்கிறா. எங்க வரான்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட தான் ஓடி இருப்பா. ஹெலனாவோட அப்பன் பேரு ஜேக்கப். இந்த ஜேக்கப் ஒரு பயங்கரமான ஹண்டர், அதாவது வேட்டைக்காரன். ஜேக்கப் எந்த அளவுக்கு பயங்கரமான வேட்டைக்காரனும் அதை விட சூப்பரான வேட்டைக்காரியா வரணும்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்குமே கொடுக்குறான். ஹீரோயினும் சும்மாலாம் கிடையாது. ஒரு அனிமலோட கால் தடத்தை பார்த்தே அது என்ன அனிமல் சொல்ற அளவுக்கு திறமசாலி. அந்த நேரம் பார்த்து தூரத்துல ஒரு மான் ஒண்ணு மேஞ்சிட்டு இருக்குமா. அந்த மானை பார்த்த ஜேக்கப், இந்த மானை நீ தான் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கன்னு கொடுத்து நீ ஷூட் பண்ணணும்னு சொல்றான். அவளது ஸ்னைப்பரை வச்சு எய்ம் பண்ணி ஷூட் பண்ண போறா. ஆனா அந்த மான் அங்க இருந்து ஓடி போயிருது. மானை ஷூட் பண்ண முடியாத ஹீரோயின் ரொம்பவே சேடா இருப்பாளா. அதை பார்த்து அவங்க அப்பா, மக்களே இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, இன்னும் கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, பொறுமையா அப்பா கத்து தரேன், நீ பாட்டுல கத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டு போறான். வீட்டுக்கு போன ஹீரோயினை பார்த்து அவளோட அம்மா, ஏன்டி இப்படி இருக்கிற, பொம்பளை புள்ளைய அடக்கொடக்கமா இருக்க மாட்டேன்ற மாதிரி முறைக்கிறாங்க. அது அப்படியே அவளோட அப்பா கிட்ட சொன்ன ஹீரோயின், அம்மா எப்ப பாரு பூமராண்டி மாதிரி சொன்னதே சொல்லி சாகடிக்கிறாங்கப்பா, எப்படித்தான் இவங்களோட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துறீங்களோ எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே மண்டை காயுதுன்னு சொல்றான். சரி சரி விடு, அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவா, நீ ஃப்ரீயா விடு, எப்பவும் அப்பா மாதிரி வீரமா வளரணும்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போய் அவளோட கையில டாட்டூ போட்டு வர்றான். ஆக்சுவலி ஹீரோயின் ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணானா அன்னைக்கு நைட்டு இவன் ஒரு டாட்டூ போட்டு விடுவான். அந்த மாதிரி தான் அவளோட உடம்பு ஃபுல்லா டாட்டூவா தான் இருக்கும். டாட்டூ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்கிடுறாங்க. அடுத்த சீன், மறுநாள் காலையில ஹீரோயின் பூலாம் பறிச்சிட்டு இருப்பாளா. அப்ப அவளோட அம்மா கதற சவுண்ட் கேக்குது. அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ஓடி போய் பாக்குறா. பார்த்தா அவளோட அம்மா தண்ணியில விழுந்திருப்பாங்க. அவங்க அப்பன் தான் வந்து காப்பாத்தி இருப்பான். அதை பார்த்த ஹீரோயின், பா அப்பா மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா ஆகணும், எப்படி காப்பாத்தல இருப்பாருன்னு சொல்லிட்டு அப்படியே பூரிச்சு போறான். அப்படியே கட் பண்ணிட்டு நைட்டு கட்டுறாங்க. நைட் அவளோட அப்பா செஞ்சு கொடுத்த குருவி விசில வச்சுட்டு பீ பீன்னு ஊதிட்டு இருக்கும் போது கடுப்பான அவளோட அம்மா, ஏய் உனக்கு விளாடுறதுக்கு நேரங்காலமே இருக்காதாடி, ஏன்டி நைட்டு 12 மணிக்கு அப்படியே உசுர வாங்கி தொலைற, அமைதியா தூங்கு அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாங்க. இதனால கடுப்பான ஹீரோயின், எங்க அப்பா நல்ல ஒரு பொண்டாட்டியை கட்டிருக்கலாம், உன்னே போய் கட்டினா இருப்பாருன்னு புலம்பிக்கிட்டே அந்த விசில அந்த ஓரமா வைக்கிறான். அங்க ஜன்னல்ல இந்த கோரப்புள்ள செஞ்ச சிலுவை மாதிரி 2 சிலுவை இருக்கும். ஆக்சுவலி இந்த 2 சிலுவையுமே ஹீரோயினுக்காக அவளோட அப்பா கிஃப்டா கொடுத்தது. இந்த 2 சிலுவையை வச்சுதான் அவ சாமியை கும்பிடுவானா பாத்துக்கங்களேன். அடுத்து மறுநாள் காலையில ஹீரோயினும் அவளோட அப்பாவும் வேட்டைக்கு போறாங்க. அங்க இவங்க செட் பண்ணி வச்சிருந்த டிராப்ல ஒரு ஓனாயோட கால் மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்த ஹீரோயின், என்னப்பா ஒரே ஒரு கால் மட்டும் தான் இருக்கு, மிச்ச உடம்பு எல்லாத்தையும் ஏதாவது மிருகம் சாப்பிட்டு போயிருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா அப்படிலாம் கிடையாது, நீ ஏன் இப்படி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னோட கையை வெட்டினா தான் உன்னால உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா யோசிக்காம உன் கையை வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சிடணும், அதுதான் சர்வைவல்னு சொல்லி கொடுக்குறான். அதை கேட்ட ஹீரோயின், அப்பாவுக்கு இருக்கிற அறிவுல கொஞ்சோன்னு நமக்கு வந்தா கூட நம்ம படைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மானை வேட்டையாடிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க அந்த மானை உரிச்சு பீஸ் பீஸா கண்டம் போட்டு சுட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கழுத்தை கட்டுறாங்க. அவளோட கழுத்துல மான் டாட்டூ ஒண்ணு இருக்கும். இதுலயே தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் தான் அந்த மானை ஷூட் பண்ணிருக்கா அப்படின்றது. அதனால அவளோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். அவளை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு கட்டுறாங்க. நைட்டு ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஓனாய் ஊழ வர்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ்வளவு இது என்ன நம்ம வீட்டுக்கிட்ட சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு மெல்ல எந்திரிச்சு வரா. அவங்க அப்பா பின்னாடியே எந்திரிச்சு வந்துடுறான். வந்தவன் சும்மா இல்லாம, ஓனாய் ரொம்பவே பசியா இருக்கிற மாதிரி இருக்குமா, கொஞ்சம் விட்டா கூட நம்மள சாப்பிட்டுரும், இந்த கன் இதை வச்சு ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்னைப்பரை கொடுக்குறான். அதை வாங்கினவ கொஞ்சம் கூட யோசிக்காம ஷூட் பண்ண போகும்போது, அப்பா அதுவே பசியில இருக்குப்பா, அது எதுக்குப்பா நம்ம ஷூட் பண்ணணும், விட்டுலாம்ப்பான்னு சொல்றா. பொசுக்கு நான் இருந்து கண்ணை பிடுங்கினவன் டமால்னு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு, பாரா செல்லக்குட்டி முத வேலை நம்மளோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுதான், அந்த ஓனாயே பசியில இருக்கு, நீ வேற ஒத்திர தனியா வெளியே வரியா, ஒருவேளை உன்னை அடிச்சு சாப்பிட்டு என்ன செஞ்சிருக்க முடியும், அதனால முதல்ல உயிரை காப்பாத்திக்கணும், நம்மளோட ஃபேமிலியை காப்பாற்றணும், இதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவ், தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு லெசன் எடுத்துறான். அடுத்து அப்படியே மறுநாள் காலையில கட்டுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயினோட அப்பா என்ன பண்றான், நான் மட்டும் இன்னைக்கு தனியா வேட்டைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளோட பொண்டாட்டிக்கு சொல்லிட்டு கிளம்பி போறான். ஆனா பொண்ணு விடாம, அப்பா டெய்லி நானும் தானே உன் கூட வரேன், இன்னைக்கு என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறான். அவளை பார்த்த ஜேக்கப், அம்மாவுக்கு நீ வரது சுத்தமா பிடிக்கலாமா, அவ மூஞ்சப்பாரு உருன்னு வச்சுட்டு இருக்கிறா, நீ இங்கே அம்மா கூட இரு, அப்பா நாளைக்கு வரும்போது உனக்கு 2 சிங்கக்குட்டி பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு அவளோட அம்மாவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, எப்பவுமே அப்பா 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 மட்டும்தான். 2 பேரும் தனியா இருக்கிறாங்களே, அம்மா பொண்ணு மாதிரி பேசிப்போம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. அன்னைக்கு நைட்டு வரைக்குமே ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட எதுவுமே பேச மாட்டா, அவ பாட்டுல தனியாவே தான் இருப்பா. அடுத்து மறுநாள் காலையில வீட்டுக்கு வெளியில ஊஞ்சல்ல எடுத்திருக்கிற ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட அப்பா இல்லாம ரொம்பவே சோகமா இருக்கும்போது திடீர்னு ஏதோ பைக் சவுண்ட் கேக்குது. அது வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள வெறும் கிளி குயில் கத்துற சவுண்ட கேட்டுக்கிட்டு இருந்தவ ஒரு பைக் சவுண்ட் கேட்ட உடனே பதறி போய் எந்திரிக்கிறா. யாரோ ஒருத்தன் வழி தெரியாம வந்துட்டேன், இங்க இருந்து எப்படிமா நான் சிட்டிக்குள்ள போறதுன்னு சொல்லிட்டு வழி கேட்டு வந்திருப்பான். அவனை பார்த்த ஹீரோயின் ஏதோ ஏலியனை பாக்குற மாதிரி பாக்குறா. ஏன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் வெளி உலகத்து ஆளுகளையே அவ பாத்திருக்கவே மாட்டா, வேற மனுஷங்களே அந்த காட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க.
சோ இவ பயந்து போய் இருக்கும்போது இவளோட அம்மா வீட்ல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்தவங்க அவனை ஷாக்கா பார்த்துட்டு உடனே அவங்க கிட்ட ஐயா எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நாங்க ஒரு சைக்கோ கிட்ட மாட்டிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. வந்தவனுக்கு ஒண்ணும் புரியாது, ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. ஹீரோயினை பிடிச்சி அந்த குவாட் பைக்ல உட்கார வச்சுட்டு ஐயா தயவு செஞ்சு பைக் எடுத்துருங்கய்யா, இல்லைன்னா அந்த சைக்கோ வந்தானா நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவான், ப்ளீஸ் தயவு செஞ்சு பைக் எடுங்கன்னு சொல்றான். அவன் ஏங்க நானே வழி தெரியாம இங்க வந்துட்டேங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் பாட்டுல போயிடுறேன்னு சொல்றான். கரெக்டா சைக்கோவும் வந்துடுறான். அந்த சைக்கோ வழிகேட்டு வந்தவன பட்டால்னு ஒரு ஷூட் பண்ணி அங்கே போட்டு தள்ளிடுறான். யாரா அந்த சைக்கோன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட அப்பா ஜேக்கப் தான். ஜேக்கப் அங்க வரத பார்த்த ஹீரோயினோட அம்மா இமிடியேட்டா அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப போறப்போ நம்ம ஹீரோயின் அவளோட அம்மாவை பார்த்து ஏ லூசா அப்பா பார்த்து சைக்கோங்கிற, உனக்கு என்ன அறிவிக்கிற கிட்டே போச்சா, நீ விட நான் அப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுறா. ஆனாலும் விடாத அந்த அம்மா அவளை புடிச்சு அப்படியே தலையில ஒரு கல் எடுத்து அடிச்சு மயங்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் தூக்கி பைக்ல போட்டுட்டு அப்படியே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க கட் பண்ணிட்டு மயக்கத்துல இருந்து வந்திருக்கிற ஹீரோயினை கட்டுறாங்க. அவ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா. அங்க ஒரு போலீஸ் அங்கிள் வருவாரு, இவரோட பேரு கிளார்க். அந்த அங்கிள் கிட்ட ஹீரோயின் அங்கிள் எங்க அப்பாவை நான் பார்த்தே ஆகணும், எங்க அப்பா கிட்ட என்னை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு கதறான். அதுக்கு அந்த அங்கிள் இங்க பாருமா உங்க அப்பா சைக்கோ, உங்க அப்பாட்ட எல்லாம் இனிமே போகவே முடியாது, தயவு செஞ்சு அமைதியா உட்காருன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அடங்காம நேரா அவளோட அம்மா கிட்ட போயிட்டு உங்க எல்லாருக்கும் என்ன பைத்தியங்கத்தையும் பிடிச்சு போச்சா, எங்க அப்பா ஏன் எல்லாரும் சைக்கோ சைக்கோங்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு கேள்வி கேட்கிறா. அதுக்கு அந்த அம்மா உங்க அப்பா இருக்கிறானே சரியான மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி பைத்தியக்காரன் பரதேசி நாய், சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை மாதிரி சின்ன பொண்ணா 12 வயசுல இருந்த என்னைய கடத்திட்டு போய் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்து என்னை அடிச்சு துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி எல்லா டார்ச்சரும் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு அவன் அப்பனானாம். யோக்கிய மாதிரி உங்ககிட்ட மட்டும் நடந்துகிட்டாலாம் அவன் நல்லவனே கிடையாதுன்னு சொல்றா. ஆனா ஹீரோயின் அது எதையுமே காதுல வாங்க மாட்டா. எனக்கு இப்பவே அப்பா அப்பாக்கன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அதனால அவளை தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சு பூட்டி வச்சிடறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா எல்லாத்தையுமே அவளோட அப்பா சொல்லி கொடுத்துருப்பான். சோ அந்த ரூம்ல ஜன்னல் கதவு வீக்கா இருக்கிறத பார்த்த அந்த ஜன்னலை உடைச்சிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். அது வரைக்கும் அந்த அளவுக்கு கலர் கலரான லைட்டு, அதுக்கப்புறம் காரு, அதுக்கப்புறம் பப்பு மியூசிக்னு எதையுமே பார்க்காதவ அன்னைக்கு எல்லாத்தையுமே ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல யாரோ குருவி கத்துற மாதிரி விசில் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும் திரும்பி பார்க்கறா, அவளோட அப்பா தான் தூரத்துல நிக்கிறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்காது. ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்பா அவனை எல்லாரும் சைக்கோ பைத்தியக்காரன்னு சொல்றாங்கப்பா, ஆனா நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அப்பாப்பான்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் அவங்க கிடக்குறாங்க பைத்தியக்காரங்க, அவங்க சொல்றது எதையுமே கேட்காத, வா நம்ம காட்டுக்குள்ளே திரும்பி போலான்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்ப போறப்போ கரெக்டா போலீஸ் அங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயினை பார்த்து பாப்பா நீ இங்கே இரு, என்னைக்கா இருந்தாலும் அப்பா அவனை தேடி வருவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட போறான். ஆனா அவனை ஷூட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. அடுத்து அப்படியே கட் பண்ணிட்டு 30 வயசுல இருக்கிற ஹீரோயினை கட்டுறாங்க. அவ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. அவளோட மூஞ்சில இருக்கிற டாட்டூஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிருப்பா. ஆனாலும் அந்த தடம் அப்படியே தான் இருக்கும். அந்த தழும்ப மறைக்கிறதுக்காக மேக்கப்லாம் போட்டு அவளோட மூஞ்ச சரி பண்ணிக்கிறான். அடுத்து ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட பொண்ணை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போறா. அவளோட பொண்ணை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுல எப்படா புள்ளைய பொட்டாட்டி வருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட புருஷன் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவனோட பேரு ஸ்டீபன். ரொம்ப தங்கமான புருஷன். பொண்டாட்டி புள்ளனா அவனுக்கு அவ்வளவு உயிர். எப்படி ஹீரோயின் அவளோட பழச எல்லாத்தையும் மறந்து அவளுக்குன்னு ஒரு தனியா ஒரு குடும்பத்தையே உருவாக்கி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரா. அடுத்து என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் அவளோட புருஷனோட ஒரு பார்ட்டிக்கு போறா. அங்க அவளோட கழுத்துல இருந்த டாட்டூவை பார்த்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க, ஏய் இந்த டாட்டூ எங்கடி போட்ட, இதெல்லாம் பழங்காலத்துல போடுற டாட்டூ, இதெல்லாம் இப்பெல்லாம் போடுறதுக்கு ஆளே கிடையாது, எங்கடி போட்ட சொல்றி நாங்களும் போட்டுக்கிறோம்னு கேட்கும்போது அதை கேட்ட ஹீரோயின் கொஞ்சம் கூட வாய்க்கூசாம பக்கத்துல இருக்க டாட்டூ கடையில தான் போட்டேன், நீ வேணா வா உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அப்பட்டமா போய் சொல்லிடுறான். அவளோட அப்பனை பத்தியோ அவளோட அம்மா பத்தியோ எதையுமே வாயவே திறக்க மாட்டா, எங்கேயுமே வாய் திறக்க மாட்டான். ஏன் அவ்வளவு பாசமா இருக்கிற அவளோட புருஷனுக்கே அவளோட பாஸ்ட பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஹீரோயின் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாளா. அந்த வாழ்க்கையில மண்ணலி போடுற மாதிரி இந்த பக்கம் ஒரு போலீஸ் வேனை கட்டுறாங்க. அந்த வேன்ல கைதிகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு கைதியோட கையை கட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜேக்கப் தான். போலீஸ் கொஞ்சம் அசந்த நேரத்துல அவனோட கையில இருந்த ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணிட்டு அந்த போலீஸையும் ஷூட் பண்ணிடுறான். அங்க இருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மறுநாள் காலையில பார்ட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா போலீஸோட வீட்டையே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போன ஹீரோயின் கடுப்பாய யாரை கேட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு கத்துறா. அதுக்கு போலீஸ் உங்க அப்பனும் உங்க அப்பனோட ஃப்ரெண்டும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க, சும்மா தப்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல, 2 போலீஸை கொலை பண்ணிட்டு தப்பிச்சிருக்காங்க, அதனால தான் உன் வீட்டுக்கு தான் எப்படியும் உங்க அப்பா வந்திருப்பான், அதான் சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினோட புருஷன் ஸ்டீபனும் வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்த ஸ்டீபன் எங்க என் மாமனார் மாமியாரும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க, என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அப்பாவையே கேள்வி கேட்கிறான். அதுக்கு போலீஸ் என்னமா உன்னோட பாஸ்ட் எதுவுமே உன் புருஷனுக்கு தெரியாதா, ஏங்க இவளோட அப்பா இருக்கிறானே அவன் சரியான சைக்கோ கில்லர், இது வரைக்கும் 15 கொலை பண்ணிருக்கான், இவளோட அம்மாவே கடத்திட்டு கொண்டு போய் கிட்டத்தட்ட 20 வருஷமா டார்ச்சர் பண்ணிருக்கான், இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லரோட பொண்ணு தான் இந்த ஹெலனான்னு சொன்னதுமே ஹீரோயினோட புருஷனுக்கு ரொம்பவே அப்செட் ஆயிரும். இவ்வளவு நாள என்கிட்டே இதை மறைச்சிட்டலன்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. சைக்கோ கில்லர் ஜேக்கப் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட அம்மாவை சுத்து போட்டு மீடியா கேள்வியா கேட்டு தள்ளுவாங்களாம். தன்னோட 20 வருஷ வாழ்க்கையை ஒரு சைக்கோ ஒரு காட்டுக்குள்ள வச்சு அழிச்சிட்டான்னு நினைச்சு ரொம்பவே நொந்து போறாங்க. அதுலயும் அந்த பொண்ணு அவங்களோட அப்பனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா இல்லையா. அதனால மனசுடைஞ்சு போன ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களே சுய கொலை பண்ணிட்டு செத்துறாங்க. ஹீரோயினுக்கு அவளோட அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா மேல அவ்வளவு வெறுப்பு வந்திருக்கும். சோ பழச நினைச்சு பாத்துக்கிற இந்த ஹீரோயின் உடனே அவளோட புருஷனுக்கு கால் பண்றா. அவ புருஷனும் எதையும் யோசிக்காம கால் அட்டன் பண்ணி பேசுறான். இங்க பாரு நாங்க எங்கேயும் போகல, ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கோம்,
உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு, நாங்க வரோம்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். ஹீரோயின் பேசிக்கிட்டே பேஸ்மெண்ட் போறா. பேஸ்மெண்ட்ல ஒரு டப்பா ஒண்ணு வச்சிருப்பான். அந்த டப்பால தான் அவங்க அப்பா கொடுத்தால கத்தி, அந்த கத்தி அதுக்கப்புறம் குருவி விசில் எல்லாமே வச்சிருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் தூங்க போறா. ஆனா அவளுக்கு தூக்கமே வராது. என்னடா பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கக்கூடிய லேக்ல போயிட்டு ஒரு குளியில போடுறான். இவ லேக்ல குளிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா ஜேக்கப் இருக்கிறான்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல எஸ்கேப் ஆகி போறான். அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில கட்டுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயினோட டோரை ஒரு போலீஸ்காரன் வந்து தட்டுறான். இந்த போலீஸ்காரன் யாவும் இருக்குதா, இவன் தான் ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உங்க அப்பா எல்லாம் வரமாட்டாரு, இதுக்கப்புறம் உங்க அம்மா மட்டும் தான் சொல்லியிருப்பான் இல்லையா, அதே போலீஸ் தான் இந்த போலீஸ். போலீஸை பார்த்த ஹீரோயின் வாங்க அங்கிள் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறான். அந்த காஃபி குடிச்சிட்டே போலீஸ் அங்கிள் ஹீரோயின் கிட்ட, நீ உங்க அம்மா நானு 3 பேரும் ஒரே குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அம்மா அப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட என் மனசுல வந்ததே கிடையாது, ஆனா என்னைக்குமே நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான், எப்பவுமே உன் மேல எனக்கு தனி பாசம் இருந்துகிட்டே இருக்கும், உனக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டம் இருக்கோ அப்பெல்லாம் நீ என் வீடு தேடி வரலாம், என்னோட வீட்டோட கதவு எப்பவுமே உனக்காக திறந்தே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறான். கரெக்டா இன்னொரு போலீஸ் அங்க வரான். வந்தவன் போலீஸ் அங்கிள் கிட்ட, சார் ஹெலனாவை டிடெக்டிவ் மேடம் கூட்டு வர சொன்னாங்க, உடனே வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க டிடெக்டிவ் மேடம் நேத்து நடந்த கார் ஆக்சிடென்ட்ல எடுத்த போட்டோவை காட்டி, இந்த கார்ல தான் ஹெலனாவோட அப்பா ஜேக்கப் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் மொத்தமா சேர்ந்து யூஎஸ்ல இருந்து மெக்சிகோ பார்டரை கிராஸ் பண்ண போயிருக்காங்க. அப்படி போறப்போ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி மொத்தமா தீ பிடிச்சிருந்துச்சு. யாரோட டெட் பாடியுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா ஹெலனாவோட அப்பாவோட டெட் பாடி மட்டும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் மட்டும் தங்கத்துல பல் கட்டியிருப்பான், அதனால தான் நாங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அந்த நியூஸை கேட்ட ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. நேரா வீட்டுக்கு போயிட்டு அவளோட பழசு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு தூங்கிடுறான். மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினோட புருஷன் ஸ்டீபன் அதுக்கப்புறம் குழந்தை எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களை பார்த்த ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்காது. ஆனா ஸ்டீபன், இங்க பாரு, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், நான் என்ன உன்னை அவ்வளவா குடும்பப்படுத்துறேன், என்கிட்ட போய் இதெல்லாம் மறைக்கிறியே, இதெல்லாம் உனக்கு நியாயமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், நான் மட்டும் இந்த போய் சொல்லலைன்னா நீ என்ன கண்டிப்பா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கையே கிடைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு அழறா. அப்படியே கட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் கட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட புருஷன் ஸ்டீபன், இங்க பாரு, இன்னைக்கு நைட்டு நான் வந்து வேலைக்காக கிளம்புறேன், வரக்கு 2-3 நாள் ஆகும், இதுக்கப்புறமாச்சு எனக்கு உண்மையா இருப்பியான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறா. ஸ்டீபன் கார்ல கிளம்பி போகும்போது குறுக்க வந்த ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவளோட டேட்டு ஒவ்வொன்னா காட்டி ஒவ்வொரு டேட்டுக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நான் ஒன்னும் வேணும்லாம் இதை மறைக்கணும்னு மறைக்கல, ஆனா எங்க அப்பா பத்தி உனக்கு தெரிஞ்சதுன்னா எங்க என்ன வேண்டாம்னு சொல்லிடுவோன்ற பயத்துல தான் மறைச்சிட்டேன், சாரின்னு சொல்லிட்டு அழறா. 2 பேரும் கட்டி பிடிச்சு சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து மறுநாள் காலையில கட்டுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயினும் அவளோட புருஷனும் நேர அந்த கிளார்க் போலீஸ் அங்கிள் இருக்கிறாருல அவரோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா ஹீரோயினோட போட்டோ, ஹீரோயினோட அம்மா போட்டோ எல்லாத்தையும் வால்ல ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருப்பான். ஆக்சுவலி ஹீரோயினோட அம்மா மேல தலைவனுக்கு அளவு கடந்த ஒரு அன்பு இருந்திருக்கும், அதோட வெளிப்பாடு தான் இது. போலீஸ் அங்கிள் ஹீரோயினோட புருஷன் இருக்கிறான்ல ஸ்டீவன், அவங்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றான். இந்த ஜேக்கப் இப்ப செத்தது வரைக்கும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். அது எல்லாத்தையும் கேட்ட ஸ்டீவனுக்கு ஹீரோயின் மேல இன்னும் அதிகமான அன்பு வர ஆரம்பிச்சிரும். ஆல்ரெடி நிறையவே இருக்கும், இப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பிட்டு தூவி விட்டுருப்பான் இல்லையா, அதனால இன்னும் அதிகமாயிருது. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பும் போது அம்மா உயிரோட இருந்தா நல்லா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிளார்க் எங்களை கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அடுத்து அங்க இருந்து கிளம்புனவங்க ஒரு காட்டு வழியா ஜாலியா போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அந்த காட்டை பார்த்த உடனே அவளோட பழைய ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயினோட புருஷன் சடனா பிரேக் போடுறான். என்னடான்னு பார்த்தா 3 கால் ஓனாய் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அந்த ஓனாயை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அவளோட அப்பா ஞாபகம் இன்னும் அதிகமா வந்துகிட்டே இருக்குது. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. யாரோ ஒருத்தர் வந்து அவளோட மூஞ்சில கை வைக்க போறாங்க. யாருன்னு பார்த்தா அவளோட அப்பன் தான். அவளோட அப்பனை பார்த்ததுக்கு அப்புறம் பதறிப்போய் எந்திரிக்கிறா. பார்த்தா இது ஒரு கனவு. ஆனா காலையில தூங்கி எந்திரிச்ச ஹீரோயின் வீடு ஃபுல்லா களிமண்ணா இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா அவளோட அப்பன் தான் வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அடுத்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட்டுக்கு போறா. அங்க போயிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குருவி விசில் இருக்கு இல்லையா, அதை யாரோ ஊதுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்டை கேட்டதுக்கு அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிடுறா இவ அப்பா உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கறத. அதனால அங்க இருந்து இமிடியேட்டா வீட்டுக்கு வந்து அவளோட புருஷன் கிட்ட எதையுமே சொல்லாம இமிடியேட்டா அந்த வீட்டை சுத்தி ஃபென்சிங் ஒன்னு போடுறான். அந்த ஃபென்சிங்கை சுத்தி மணியெல்லாம் கட்டி விடுறா. எதுக்காகனா உங்க அப்பா திடீர்னு எதாவது கிராஸ் பண்ணா மணி அடிச்ச உடனே இவ முழிச்சுக்கிறதுக்காக. அடுத்து அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட புருஷன் நைட் ஷிஃப்ட் கிளம்பிடுவான். ஹீரோயினும் ஹீரோயினோட பொண்ணு மட்டும் தான் தனியா இருப்பாங்க. அப்ப சடனா இவ செட் பண்ணி வச்சிருந்தால அந்த ஃபென்சிங்ல இருந்து மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இமிடியேட்டா கத்தி ஒன்னு எடுத்துக்கிட்டு என்னன்னு போய் பாக்குறா. ஒரு முயல் தான் மாட்டி இருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் அந்நேரமே போலீஸ் அங்கிளுக்கு கால் பண்ணி வீட்டுல களிமண் கடந்தது, அதுக்கப்புறம் மார்க்கெட்ல அந்த குருவி விசில் சவுண்ட் கேட்டது, அதுக்கப்புறம் இப்போ ஒரு அடிபட்ட முயல் வந்து ஃபென்சிங்ல மாட்டினது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. இது எல்லாத்தையும் கேட்ட போலீஸ் அங்கிள், கண்டிப்பா இது எல்லாமே உங்க அப்பனோட வேலை தான், அவன் உயிரோட இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. எதுக்காக அப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கிட்ட உங்க அப்பா செத்து போனதா சொல்லி ஒரு மண்டபம் கட்டினாங்கல்ல, அந்த மண்டபத்துல லெப்ட் சைடு தங்கப்பல் கட்டி இருப்பாங்க. ஆனா உங்க அப்பா ரைட் சைடுல தான் தங்கப்பல் கட்டி இருப்பான். ஒருவேளை அவன் பல்ல புடுங்கி இன்னொருத்தனுக்கு அந்த பல்ல செட் பண்ணிட்டு அந்த ஆக்சிடென்ட் இவனையே பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிறது. அடுத்து மறுநாள் காலையில ஹீரோயினோட பொண்ணு சில விளையாட்டு சாமான்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாளா. அந்த விளையாட்டு சாமான்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும். ஏன்னா அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே ஹீரோயின் சின்ன வயசுல இருக்கும்போது அவளோட அப்பா செஞ்சு கொடுத்தது. இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட பொண்ணு கிட்ட கேட்கும்போது வீட்டுக்கு வெளியில கடந்துச்சுப்பான்னு அந்த பொண்ணு சொல்லிடுவா. சோ கன்ஃபார்ம் அவளோட அப்பா உயிரோட தான் இருக்கா அப்படிங்கறத இதை வச்சே அவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்புறம் பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு
நேரா புருஷனோட ஆபீஸ்க்கு போயிட்டு எங்க நான் ஒரு 2 நாள் வெளியூர் போறேன், நான் வர்ற வரைக்கும் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கங்கன்னு சொல்றான். அதுக்கு அவன் எங்கடி போற, என்னடியாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒரு வேலை விஷயமா போறேன், 2 நாள் திரும்பி வந்துருவேன், நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கிஸ்ஸா போட்டுட்டு கிளம்பி போறான். எங்க போறான்னு பாத்தீங்கன்னா இவ இதுக்கு முன்னாடி ஒரு 12 வருஷம் இருந்திருப்பால காடு, அந்த காட்டுக்கு தான் போறான். அங்க போனதுமே முத வேலையா அவளோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்றா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு வழியா அவ இருந்த அந்த வீட்டையும் ரீச் பண்ணிடுறான். அந்த வீடே ரொம்ப பாலடைஞ்ச வீடா இருக்கும். வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அவளோட அப்பா வரான். அவனை பார்த்த ஹீரோயினுக்கு அல்ல இருக்காது, ஆனாலும் பயத்த மூஞ்சில கட்டாம அப்படியே கண்ணுல கண்ணீர பிதுங்கி போய் நின்றுட்டு இருப்பாளா. வந்தவன் அவளை எதுவுமே சொல்லாம வா நம்ம 2 பேரும் ஒரு வாக்கிங் போலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துகிட்டே பேசிட்டு போறாங்க. ஹீரோயினோட அப்பா பழைய கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறான். நம்ம இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், அம்மா மட்டும் அன்னைக்கு அந்த மாதிரி லூசு தரமா பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஒரு ஆத்தங்கரையோரம் போறாங்க. அப்போ அங்க ஒரு போட் ஒன்று இருக்கும். அதை பார்த்த ஹீரோயினுக்கு அவளோட பழைய ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது முன்னாடி ஒரு சீன்ல ஹீரோயினோட அம்மா தண்ணியில முங்கியிருப்பா, அவளை கூட இந்த ஜேக்கப் வந்து காப்பாத்திருப்பான் இல்லையா. ஆக்சுவலா அவன் காப்பாத்திருக்கலாம் மாட்டான், உக்கால் இவன் தான் அவளை தண்ணியில முக்கி கொல்ல பார்த்திருப்பான். கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோயின் அங்க வந்ததுனால ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அப்படியே அவளை தண்ணியில இருந்து காப்பாத்தி நாடகம் போட்டிருப்பான். அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த ஹீரோயின் நீ தானே தி மார்ஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறா. அதுக்கு அவன் இங்க பாருமா, போலீஸ்காரங்க சொன்னதையோ இல்ல உங்க அம்மா சொன்னது எதையுமே நம்பாத, அப்பா எல்லாம் மார்ஸ் கிங் கிடையாதுமா, அப்பா ஒரு அப்பாவிமா, அவங்க எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு கொலகாரனா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, நீயும் அதை நம்பிட்டேன்னு சொல்றான். அதுக்கு அவ அப்புறம் எதுக்கு நீ அம்மாவை கடத்திட்டு வந்து 20 வருஷம் கொடுமைப்படுத்துறேன்னு கேட்கும்போது ஐயோ நான்லாம் உங்க அம்மாவை கடத்தல, உங்க அம்மாவை நான் தான் வீட்டை விட்டே ஓடி வந்தோம், கடைசியில அந்த காட்டுக்குள்ள வாழ பிடிக்காம எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடத்தான் பார்த்தா அதனால தான் அவளை பிடிச்சி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் அப்புறம் எதுக்கு அன்னைக்கு அந்த ஸ்கூட்டர்ல வந்த அங்கிளை கரெக்டா ஷூட் பண்ணி கொலை பண்ணீங்க, என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்கிறா. உடனே இவன் ஐயோ அன்னைக்கு நான் தெரியாம ஷூட் பண்ணிட்டேன், அவன் ஏதோ உங்களை கடத்த வந்தவன் நினைச்சிட்டு நான் ஷூட் பண்ணேன், அதுவும் காலில் தான் ஷூட் பண்ண போனேன், என் குறி தப்பி அவன் கழுத்தை ஷூட் பண்ணிட்டேன், என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியா பதில் சொல்றான். யோ மோடு முட்டி தகப்பா பொய் சொல்லு, அதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்லாத, உன்னோட குறி தவறுனதா சரித்திரமே கிடையாது, நீ வேணும்னு தான் அந்த அங்கிளை ஷூட் பண்ணி கொலை பண்ணு சொல்றான். அதுக்கு அவன் உங்களை கடத்துறான்னு நினைச்சதாம தெரியாம ஷூட் பண்ணேன், அதனால தான் அவன் கழுத்துல போய் பட்டுருச்சு, இல்லன்னா நான் ஏன் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தா காலை தானே ஷூட் பண்ணிருப்பேன், அப்பா என்னைக்காச்சும் தப்பு பண்ணிருக்கான், நீயே இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பதில் சொல்றான். உடனே ஹீரோயின் சரி நான் வந்தேன், உன்னை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியை நீ தொல்லை பண்ணக்கூடாது, எனக்கு புருஷன் பிள்ளையெல்லாம் இருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த காடு இந்த இடம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம நேரம் ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே நடந்து போகும்போது எதிர்த்தாப்புல இந்த போலீஸ் அங்கிள் கிளார்க் அங்க வந்திருப்பாரு. ஆக்சுவலி ஹீரோயினோட புருஷன் ஸ்டீபன் தான். இவ கிளம்புனதுமே இமிடியட்டா கிளார்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி 2 நாள் எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போய் எங்க போறா எது போறான்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னதும் இவனும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான். ஒரு வழியில ஹீரோயினையும் கண்டுபிடிச்சிடறான். ஆனா துரதிர்ஷ்டவசமா ஜேக்கப் அங்க வந்துடுறான். வந்தவன் கண்டா மணிக்கு கிளார்க்க ஷூட் பண்றான். அவரோட நெஞ்சிலேயே புல்லட் பட்டுருது. மனுஷன் அங்கேயே துடிதுடிச்சு செத்து போயிருவாரு. உடனே ஹீரோயினோட தலைமுடியை பிடிச்சவன் அங்க இருந்து தரதரன்னு எடுத்துட்டு போய் ஒரு குளிக்கல தள்ளி விட்டுட்டு நான் போய் உன் பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறேன், நீ அது வரைக்கும் இங்கே கடை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில கிளம்பி போயிடுறான். அதே குழியில தான் ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவ எப்பெல்லாம் தப்பு பண்ணாலும் அந்த குளியல தூக்கி போட்டுருவான் அவங்க அப்பா. ஆனா அவங்க அப்பா அங்கிட்டு போனதுமே ஹீரோயினோட அம்மா வந்து அவளை கயிறை வச்சு காப்பாத்திடுவாங்க. அதை யோசிச்சு பார்த்த ஹீரோயின் அந்த குழியில இருந்து அப்படியே மேல ஏறி வெளியில வரா. வெளியில செத்து கிடந்த கிளார்க்கங்களை பார்த்து கதறி கதறி அழுதுட்டு நேரா அவளோட வீட்டை பார்க்கிறா. அந்த வீட்டுல தான் அவளோட அப்பனோட ஸ்னைப்பர் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்னைப்பரை தேடி எடுத்தவ அவளோட அப்பனை தேடி போறா. அவளோட அப்பன் ஜாலியா பேத்தியை போய் பிடிச்சிட்டு வரதுக்காக ஏலோ ஐலசான ஆத்துல போயிட்டு இருப்பான். அவனை பார்த்ததுமே கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்றா. ஆனா அவளோட எய்ம் கொஞ்சம் மிஸ் ஆகி கரெக்டா அவன் கையில வச்சிருந்த துடுப்புல பட்டுரும். ஹீரோயினை பார்த்தவன் அடுத்த பிளட் லோட் பண்றதுக்குள்ள தண்ணிக்குள்ள குதிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோயினும் காடு மேடு கம்மாப்பட்டினு எல்லா பக்கமே தேடி அலையிறான். ஆனா ஹீரோயினோட அந்த காடு இவனுக்கு தானே நல்லாவே தெரியும். சோ ஒரு இடத்துல சதுப்பு நில காடு மாதிரி இருக்கும். அதுல போய் ஒரு சகதியில பதுங்கி இருப்பான். ஹீரோயின் அது தெரியாம அவனை கிராஸ் பண்ணி போவாளா. கரெக்டா அவன் எந்திரிச்சு அவளோட தொடையிலே ஷூட் பண்ணிடுவான். ஹீரோயின் கீழே விழுந்ததும் அவளோட கையில ஹேண்ட் கப் மாட்டிட்டு போனாயன்னு சொல்லிட்டு நடக்க வச்சே கூட்டு போறான். ஒரு உயரமான இடத்துல ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவ கொண்டு வந்த போட்டு ஓரமா நிக்கிறத பார்த்துட்டு உடனே ஜேக்கப் கிட்ட நீ எல்லாம் தகப்பனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தன், எங்க அம்மாவை 20 வருஷம் கடத்திட்டு வந்து கொடுமைப்படுத்தி இருக்கிற, அவங்க சொன்ன எதையுமே நான் நம்பினதே கிடையாது, ஏன் அவங்க நினைச்சிருந்தா உன்னை விட்டுட்டு எப்பயே ஓடி போயிருந்திருக்கலாம், ஆனா உன்னைய மாதிரி ஒரு கிரிக்கெட்டை என்னைய மாதிரி ஒரு பொம்பளை புள்ள வளர்ந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க நீ படுத்துற கொடுமை எல்லாத்தையும் தாங்கிட்டு உன் கூடவே இருந்திருக்கிறாங்க, நீ எல்லாம் தகப்பனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே ஓரமா நடந்து போறா. சரிக்கு கீழே விழுந்துடுறான். ஒரு வேற பிடிச்சு தொங்கிட்டு இருக்கும்போது அப்பா ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. அவனு வேற வழி இல்லாம அவளை காப்பாத்துறான். ஆனா இங்கதான் ட்விஸ்ட், ஹீரோயின் அவனோட கழுத்தை பிடிச்சு அப்படியே கீழே தூக்கி போட்டுறா. அவ்வளவு பெரிய பள்ளத்துல 2 பேரும் உருண்டுகிட்டே போயிட்டு கீழே இருக்கிற ஆத்துல போய் விழுந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சீன்ல மைண்ட் கிடந்திருப்பாள்ல, அதே சீன் தான் இப்ப வரும். சோ இந்த படமே முழுக்க முழுக்க ஒரு பிளாஷ்பேக் தான். அடுத்து 2 பேரும் அவ்வளோ உயரத்துல இருந்து உருண்டு வந்ததுனால 2 பேத்துக்கும் செம்ம அடி தர்ம அடி வாங்கியிருப்பாங்க. ஹீரோயின் கையில மாட்டிருந்த ஹேண்ட் கப்பும் அவ்வளவு உயரத்துல இருந்து விழும் போது கட்டாயிருந்திருக்கும். 2 பேருமே ஃப்ரீயா தான் படுத்திருப்பாங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஹீரோயின் அப்படியே தூரத்துல கன் இருக்கிறத பார்த்துட்டு அதை தவழ்ந்து போய் எடுக்க போறான். ஆனா அந்நேரம் சைக்கோ ஜேக்கப்பும் முழிச்சிடறான். அவளோட காலை பிடிச்சி எடுத்துட்டு இருப்பானா. ஆனா ஹீரோயின் எப்படியோ கன் எடுத்துடுறா. கன் எடுத்ததுமே அவனை ஷூட் பண்ண போறா. அவன் ஷூட்
பண்ணிராதமான்னு சொல்லிட்டு கை தூக்கிடுறான். அவன் யதார்த்தமா கை தூக்குறான்னு பாத்தீங்கன்னா அதான் கிடையாது, அவனோட கண்ணு அந்த பக்கம் கிடக்கும். ஒரு கையை தூக்கிட்டு இன்னொரு கையில அந்த கன் எடுத்துட்டு டபக்குன்னு ஷூட் பண்ண போறான். ஹீரோயின் டப்புன்னு நெத்திலேயே ஷூட் பண்ணிடுறா. ஷூட் பண்ணிட்டு நீ தானப்பா இன்னைக்கு ஓனாய ஷூட் பண்ண போகும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன், ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலின்னு சொன்னல, அதான்ப்பா எனக்கு இப்ப மனசுல வந்துச்சு, அதான் அவனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட அப்பனை கொலை பண்ணிட்டு அப்படியே அந்த ஆத்தோர கரையில ஏறும்போது தூரத்துல அவளோட அம்மா நிக்கிற மாதிரி அவளோட கண்ணுக்கு தெரியும். அப்படியே கட் பண்ணிட்டு ஆத்துல போட்ல போற ஹீரோயினை கட்டுறாங்க. ஜேக்கபோட டெட் பாடியை அங்கேயே போட்டுட்டு அவ பாட்டுல அவளோட குடும்பத்தை தேடி போறா. படமும் முடியுது. ஒரு வித்தியாசமான சைக்கோ கில்லர் படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.